வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹையர் ரேஞ்ச் மதிப்புள்ள ஒரு டிடிஹெச் செட்டாப் பாக்ஸினுடைய அன்பாக்சிங் தான் நான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசெட் கம்பெனியோடது ஜிடி மீடியா V8 நோவா. இந்த செட்டாப் பாக்ஸை தான் நமக்கு அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்காக இந்த பாக்ஸ் வந்து ஹையர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம்னா, காஸ்ட் வைஸும் கூட அதுக்கேற்ற குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. மேலே பாருங்கள், ஜிடி மீடியா V8 நோவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்னரில் பாருங்கள், H265 என்ற நேமில் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள். 180p HEVC சப்போர்ட்டு, ஹை எஃபிஷியன்ஸ் வீடியோ கோடர் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பாக்ஸு. அதாவது இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு செட்டாப் பாக்ஸ்லாம் HD சேனல்ஸ் எல்லாமே, டால்பி டிஜிட்டல் எல்லாமே இந்த HEVC ஃபார்மெட்டில் தான் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய பாக்ஸு தான் இது. பாக்ஸோட சைடில் பாருங்கள், யூடியூப் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து PVR ரெடி யூஎஸ்பின்னு கொடுத்துருக்காங்க. PVR ரெடி யூஎஸ்பி அப்படின்னா பர்சனல் வீடியோ ரெக்கார்டர்னு சொல்லிக்கலாம். இதன் மூலம் நம்ம பென்ட்ரைவு, ஹார்ட் டிஸ்க்கு இதன் மூலம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றது தான் PVR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதனால் நம்ம படமும் பார்த்துக்கிற முடியும், வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாமே இது மூலம் நம்ம பார்த்துக்கலாம். பாக்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட் ஒய்ஃபை இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒய்ஃபை ரிசீவரோ அல்லது ஒய்ஃபை ஆண்டனாவோ எதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. வழக்கம் போல் எல்லா செட்டாப் பாக்ஸ்லையும் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. V8 நோவான்னு போட்டப்பட்டிருக்கு. கீழே பாருங்கள் 2 மாடல் இருக்குது. சைடில் ஒரு கோடு அடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆரஞ்சு கலர் கோடு ஒன்று, ப்ளூ கலர் கோடு ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், யூசர் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். நான் ஸோ உள்ளே எப்படி செட் பண்ணணும், மெயின் மெனு எப்படி போகணும், ஸோ கனெக்ஷன் எப்படி பண்ணணும், பின்னாடி என்னென்ன வகையான போர்ட் இருக்குது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம். ரிமோட் ஃபங்க்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. பவர் பிளக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நார்மலான 12 வோல்ட்டு நம்ம இந்தியாவுக்கு செட் பண்ணுறது மாதிரியே அது இருக்குது. ஸோ பாக்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிடுறேன். நான் AliExpressலேருந்து தான் நான் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸு AliExpress ஆப்பில் இருக்குது, வாங்கிக்கலாம். பாக்ஸோட ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா 3500 சம்திங் இருக்கும். அங்கே நமக்கு இந்தியாவுக்குள்ளே வரும்போது கஸ்டம் சார்ஜோடு சேர்த்து 5000 கிட்ட பாக்ஸ் வந்துடுது. பாக்ஸ் அதுக்கான குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். பாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த பாக்ஸ் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம ரிவ்யூவும் பார்த்துடலாம் அந்த பாக்ஸை பற்றி. ஸோ பாருங்கள், பின்னு ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக ஒரு ரிமோட் இருக்குது. நம்ம நார்மலாக சாலிட் இந்த மாதிரி ரிமோட் இல்லாமல் ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ரிமோட் அண்டு டிவி ரெண்டையுமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிற முடியும்னு நினைக்கிறேன். அதில் எங்கேயோ கொடுத்துருக்காங்க, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிவி யூஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த இதை பிரித்து காமிச்சிருக்காங்க. டிவிக்கான வால்யூமு எல்லாமே தனித்தனியாக மியூட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூடியூப் ஒன் டச் பட்டனில் போகிறது மாதிரி யூடியூப் கொடுத்துருக்காங்க. யூடியூப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ IPTV இருக்குது, வீடியோ, PVR, டைமர் எல்லாமே செட் பண்ணிக்கிற முடியும். நம்ம பாக்ஸ் மூலம் எந்தெந்த மாதிரி எந்த டைமிங்கில் நம்ம ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் செட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிவ்யூ உள்ளே போய் பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிமோட் குவாலிட்டியாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் ஓகே, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஓரமாக வச்சிடலாம். பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நான் வாங்கியிருக்கிறது ஆரஞ்சு கலர் கோட் இருக்குது சைடில். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஜிடி மீடியா V8 நோவான்னு போட்டிருக்காங்க. கீழே H265 என்ற அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடல் போட்டிருக்காங்க. ஆரஞ்சு கலர் கோடட் இருக்குது. சைடில் வெண்டிலேஷன் போகிறதுக்கு நல்லா ஹோல் கொடுத்துருக்காங்க. பாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிச்சு ஓடிடும்.
ஸோ முன்னாடி எந்த ஒரு போர்ட்டு எந்த ஒரு சுவிட்சு பட்டன் எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபார் ரிமோட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லை. ஸோ பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா எல்என்பி டிஷ்லேருந்து வரக்கூடிய எல்என்பின்னு கொடுக்குறதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. HDMI அவுட்புட் இருக்குது. ஸ்காட் இது ஒரு வகையான அவுட்புட்டு தான், வீடியோ அவுட்புட்டு தான். இப்போ இந்த மாடல் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அடுத்து பாருங்கள் ஏவி அவுட்டு. ஏவி வந்து பின்னாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ கலருக்கு கோடர் உள்ள பாக்ஸில் ஏவி பின்னு அப்படியே வரும் உங்களுக்கு. ஸோ RS 232 சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கான இது. ஸோ இந்த ஏவியை பற்றி சொல்லிடுறேன். ஏவி அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் அந்த பாக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், யூஸர் டிஃப்ரென்ஸ் அது ஒன்று தான். ஸோ யூஎஸ்பி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் எதுவும் கிடையாது, எந்த ஒரு ஆப்ஷனும், ஒரே ஒரு யூஎஸ்பி போட்டு தான் இருக்குது. பேக் சைடு மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம கவனமாக யூஸ் பண்ணணும். சப்போஸ் உடஞ்சி போச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஸோ ஈத்தர்நெட்டு டேரெக்டாக நம்ம ஒய்ஃபை மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்பில்ட் ஒய்ஃபை இருக்கிறதுனால. ஸோ ஒய்ஃபை இல்லை நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம இன்டர்நெட் கேபிள் நம்ம நார்மலாக மோடத்துலேருந்து வரக்கூடிய ஆர்ஜி கேபிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப இதாக தான் இருக்குது, வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பாக்ஸை யூஸ் பண்ணி பார்த்து தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா KU பேண்ட், C பேண்ட் மற்றும் சர்வர் யூஸ் பண்ணி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸ் ஒரு சூப்பரான பாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸோட சவுண்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் அருமையாக இருக்கும். நார்மலான நீங்கள் மற்ற செட்டாப் பாக்ஸில் கேட்குறக்கும் இந்த பாக்ஸோட கேட்கக்கூடிய சவுண்டு குவாலிட்டி செம சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த ரிவ்யூவில் ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.